காசா விவகாரத்தில் துருக்கி எடுத்த அதிரடி முடிவு. எகிப்து சிரியாவுடன் 10 ஆண்டு கால பகையை மறந்து உறவு. காசா விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க முஸ்லிம் நாடுகள் ஓரணியில் திரள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ள துருக்கி அதிபர் ஏர்டோகன் முதற்கட்டமாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். எகிப்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட அரபு வசந்தத்தின் மூலம் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு ஆட்சியை கைப்பற்றியது. அந்த புதிய அரசுடன் துருக்கி உறவுகளை மேம்படுத்தியது. இதற்கு முக்கிய காரணம் துருக்கி அதிபர் ஏர்டோகானின் ஏகே பார்ட்டி எனப்படும் நீதி மற்றும் வளர்ச்சி கட்சி முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய அதன் துருக்கி வடிவமாகும். இந்த நிலையில் எகிப்து இராணுவ அதிகாரிகளால் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் ஆட்சி கட்டவிழ்க்கப்பட்டதால் துருக்கி மற்றும் புதிய எகிப்து இராணுவ ஆட்சியாளர்கள் இடையேயான உறவும் மோசமடைந்தது. முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் சில தலைவர்களுக்கு துருக்கி அடைக்கலம் கொடுத்ததாக அல்-சிசி தலைமையிலான இராணுவ அரசு குற்றம் சாட்டியது. இதேபோல் சிரியாவில் ஷியா பிரிவைச் சேர்ந்த அதிபர் ஃபசார் அல் அசாத்துக்கு எதிராக சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற சன்னி பிரிவு குழுக்கள் உள்நாட்டு போரை தொடங்கின. அவர்களை துருக்கியும் ஆதரித்தது. இதனால் இரு நாடுகள் உறவில் விரிசல் ஏற்பட்டது. ஆனால் தற்போது பசார் அல் ஆசாத் தலைமையிலான அரசு காசா விவகாரத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறது. குறிப்பாக ஈரானில் இருந்து சிரியா வழியாகவே ஹிஸ்புல்லாவிற்கு ஆயுதங்கள் செல்கின்றன. அதேபோல் ஹிஸ்புல்லாவிற்கு பலவிதமான உதவிகளை சிரியா மேற்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக பலமுறை சிரியாவை இஸ்ரேல் தாக்கியுள்ளது. இந்த நிலையில் எகிப்து மற்றும் சிரியாவுடன் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலவி வரும் பகையை தணிக்க துருக்கி பிரதமர் ஏர்டோகன் நடவடிக்கை எடுத்துள்ளார். இதனையொட்டி எகிப்து அதிபர் அல்-சிசி துருக்கிக்கு பயணம் மேற்கொண்டார். அதேபோல் சிரியா அதிபரும் பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த இரு நாடுகளின் உதவி இருந்தால் மட்டுமே இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் என துருக்கி நம்புகிறது. எனினும் இந்த இராஜாங்க நடவடிக்கைகள் தினம்தோறும் கொல்லப்படும் அப்பாவி காசா குழந்தைகளின் இறப்பை எப்படி தடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முன்னதாக உகந்த சூழல் இருந்திருந்தால் இஸ்ரேலுக்குள் துருக்கி படைகள் நுழைந்திருக்கும் என அதிபர் ஏர்டோகான் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது இஸ்ரேலை நிலத்திருட்டு, இனப்படுகொலை, கொள்ளை கும்பல் என குறிப்பிட்டுள்ள துருக்கி அதிபர் இஸ்ரேலை தடுக்க ஓரணியில் முஸ்லிம் நாடுகளின் இராணுவங்கள் இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.